கொலஸ்ட்ரால்னால உடம்புக்கு எந்த கெடுதலுமே கிடையாது. டாக்டருங்களுக்கெல்லாம் கொலஸ்ட்ராலை பற்றி என்ன தெரியும்? கொலஸ்ட்ரால்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. இப்படி தான் நிறைய பேர் சண்டைக்கு வராங்க. நம்ம எப்போதும் போல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நடமாடும் மனித உயிரை இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாக காட்ட போகிறோம். அத்தெரோஸ்க்ளரோசிஸ், அதாவது இதயத்தில் போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பயங்கரமான படபடப்பு, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், வேர்த்து விறுவிறுத்து இவர் வராரு. ஸ்டெத்தஸ்கோப் அவர் நெஞ்சில் வச்சு கேட்கும்போது ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கிறது, படபடப்பு நம்மளால் நல்லா உணர முடிஞ்சிச்சு. இம்மிடியேட்டாக அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இது இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் உறுதியானதுக்கப்புறம் அவருக்கு லோடிங் டோஸ் ஆஸ்பிரின், குளோபிடோகுரோல், அத்தெரோஸ்டாட்டின் லோடிங் டோஸ் கொடுத்து இம்மிடியேட்டாக தஞ்சாவூரில் போய் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லி ரெஃபர் பண்ணுறேன். இந்த மாதிரி மாரடைப்போட வர்றவங்களால நம்ம நடந்து போக சொல்லக்கூடாது. அதனால தான் வீல் சேரில் வச்சு அழைச்சிட்டு போகிறோம். வாசல் வரைக்கும் போய் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு, பயப்படாதீங்க, கண்டிப்பாக சரியாயிடுவீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு அனுப்புகிறப்ப மணி 9:40. இது மாதிரி குறைஞ்சபட்சம் 100 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், நடமாடும் உயிருள்ள மனிதர்களை எடுத்துக்காட்டாக என்னால் காட்ட முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 பேரை பார்க்குறோம் அப்படின்னா, சக்கரை நோய் இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்க காலில் எவ்வளோ புண்ணு இருக்குது, புண்ணில் எவ்வளோ புழு இருக்குது, அதில் எவ்வளோ சலம் இருக்குது அப்படிங்கிறது டெய்லி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற அதோட சிரமம் நமக்கும் இந்த நோயாளிகளுக்கும் தான் தெரியும். நோயாளிகள்னு சொல்லக்கூடாது, இனிமேல் மருத்துவ பயனாளர்கள், அவங்களுக்கு தான் தெரியும். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் படிப்பறிவும் இல்லாமல் VPN ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டிக்டாக்ல ஃபாரினர்ஸ் போகிற ரீலெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுற இன்ஃப்ளூயன்சர் நான் கிடையாது. 12 வருஷமாக என்னோடய கிளினிக்கில் நான் சந்தித்த அனுபவங்கள், டெய்லி பார்க்குற பேஷண்ட்ஸ், அவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நான் டெய்லி 4 வாழைப்பழம் சாப்பிடுவேன், எனக்கு சுகர் ஏறாது. ஹாஃப் பிளேட் மந்தியும் ஹாஃப் பார்பிக்கும் அசால்ட்டாக சாப்பிடுவேன், கொலஸ்ட்ரால் ஏறாது. ஆனால் இதே மாதிரி எல்லாரையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 8 முட்டை 10 முட்டை டெய்லி சாப்பிட்டு அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறலை அப்படின்னா எல்லாரும் அதே மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு மிஸ்கைட் பண்ணுறாங்க. அது தப்பு. நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷனில் 5ல் ஒருத்தர் ஹைப்பர் ரெஸ்பாண்டர். அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் லிவர் தான் அதை மெட்டபாலிசம் செஞ்சு ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலாக கலக்க வைக்குது. ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு 4 முட்டை சாப்பிட்டாலே போதும், LDL லெவல்ஸ் 150 190 அப்படின்னு ஏறிடும். ஆனால் ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, 5ல் 4 பேர் அவங்க தான். அவங்களுக்கு 10 முட்டை சாப்பிட்டாலும் 15 முழு முட்டை சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால் ஏறாது. நீங்கள் ஹைப்போ ரெஸ்பாண்டரா ஹைப்பர் ரெஸ்பாண்டரான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு முட்டையை சாப்பிடுங்க. உங்களுக்கும் டெய்லி 5 முழு முட்டை 10 முழு முட்டை சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னா தாராளமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து லிப்பிட் ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள். LDL கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால், LPA இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏறாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். 5 முழு முட்டையும் 10 முழு முட்டையும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, ஒரு முழு முட்டை சாப்பிட்டுட்டு மிச்சம் வெள்ளைக்கரு மட்டும் 5 இல்லைனா 10 கூட நீங்கள் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. என்ன சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புக்கு அது ஒத்துக்குதா, கொலஸ்ட்ரால் ஏறுதா, சுகர் ஏறுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது கூட உங்களுக்கு புரியல அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. நான் சாரி கிடையாது, புரிஞ்சுக்காத நீங்கள் தான் சாரி.